வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2017ஆம் வருஷத்திய ஆண்டு பலன்கள். தனுசு ராசிக்கு 2017ஆம் வருஷம் வரக்கூடிய நன்மைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசி, இந்த ராசியை ஆளக்கூடிய கிரகம் குரு. குரு பகவானுடைய மூமெண்ட்டுங்கிறது இந்த தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இப்போ தற்சமயம் நம்ம கிரக நிலவரங்களை பார்க்கும் பொழுது குரு 10ஆம் இடத்துல இருக்கார். சனி 12ஆம் இடத்துல இருந்துட்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தனுசு ராசிக்குள் பிரவேசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 30 தேதிக்கு திரும்ப விருச்சிகத்துக்கே போயிடுறாரு. அப்புறம் அக்டோபர் மாதம் ஒரு 29 தேதி வாக்கில் திரும்பவும் தனுசு ராசிக்குள்ளே வரார். இப்போ அடுத்து ராகு கேது, அது ஒரு முக்கியமான பயிற்சி. ராகு கேது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 19 தேதி வாக்கில் பார்த்தோம்னா கேது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலும் ராகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலும் பிரவேசம் செய்கிறார்கள். இதுதான் முக்கியமான கிரகங்கள் உடைய மாற்றங்கள். அப்புறம் சுக்கிரனை பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி மே மாதம் முடிய சுக்கிரன் ஒரு மீனத்திலே நிலை பெற்று நிற்கிறார். இது இந்த வருஷத்தில் ஒரு முக்கியமான சமாச்சாரம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பற்றி நான் சொல்லும் பொழுது 4 பகுதிகளாக உங்களுக்கு நான் விவரிக்கிறேன். ஒன்று ஜனவரியிலேருந்து மார்ச், அப்புறம் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும், அப்புறம் ஜூலைலேருந்து செப்டம்பர் மாதம் முடிய, அக்டோபர் முதல் டிசம்பர் முடிய. இப்போ நம்ம தனுசு ராசிக்கான 2017 வருஷத்துடைய பலனுக்கு போகலாம். இப்போ முதல் 3 மாதங்கள், இப்போ இந்த காலகட்டத்தை எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த 7.5 சனின்னு சொல்லுவாங்க, அதோடைய பாதிப்பு இருக்குது, அது நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த 7.5 சனியில் என்னென்னா ஜென்ம சனியாக அவர் மாறி வருகிறார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது பிப்ரவரி மார்ச் இந்த 2 மாதங்களில் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு இடம் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம். இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத சில பிரச்சனைகள், சில தொல்லைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு யாராவது ஏதோ சொன்னான்னு சொல்லி புது வேலைக்கு போகிறேன்னு போயிட்டு அந்த இடத்துல இன்னும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒரு வேளை சந்திக்க வேண்டி நேரலாம். அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதே போல் சுக்கிரன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, அவருக்கு என்ன சுக்கிர தசை பிரமாதமாக இருக்காருன்னு. ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் அப்படிப்பட்ட ஒரு யோகக்காரர் அல்ல. அவர் 6க்கும் 11க்கும் உடையவர். இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதங்களில் பார்த்திங்கன்னா செலவுகள் சற்று அதிகமாகும். அந்த செலவுகள் எதனால் அப்படின்னா கொஞ்சம் ஆடம்பர செலவுகளாக மாறும். நகைகள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, சில நேரங்களில் வீட்டுக்கு நல்ல ஒரு ஃபர்னிஷிங் மெட்டீரியல்ஸ் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய செலவுகள் சற்று கூடுதலாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த முதல் 3 மாதங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு எல்லாமே சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கும். ஒன்றும் பெரிய பிரச்சனையை நான் பார்க்கல. இருந்தாலும் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தோடு செலவு பண்ணுங்கள். அடுத்தபடியாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாக்காமல் ஸ்மூத்தாக அதை ஆப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த முதல் 3 மாதத்தில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. அடுத்து 2வது 3 மாதம், அதாவது நம்ம ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களை பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம் இந்த காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசியில் தான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. மே மாதம் முடிய பார்த்திங்கன்னா அதே போல் சுக்கிரன் உச்சமாகவும் 10ஆம் இடத்தில் குருவும் இருக்காங்க. இந்த காலகட்டம் அப்படியே ஸ்டேட்டஸ் கோம்பாங்க ஆங்கிலத்தில். அதாவது எப்படி இந்த முதல் 3 மாதங்களில் தான் பிப்ரவரி மார்ச் எப்படி இருந்ததோ அதே போல் தான் ஏப்ரல், மே, ஜூனும் உங்களுக்கு தொடர்ச்சியாக அமையும். ஆனால் இந்த ஒரு நேரங்களில் சில புதிய முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க. அதாவது வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமான எஃபோர்ட்ஸு, அந்த எஃபோர்ட்ஸ்னால் சில புதிய முயற்சிகள் எடுக்கிறது, ஏதோ ஒரு மனசில் ஒரு மனக்லேசங்கள் ஓடும். என்னென்னா நம்ம பெருசாக சாதிக்க முடியல, நம்ம கடுமையாக உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் எனக்கு கிடைக்கல, எனக்கு சேர வேண்டிய சில முன்னேற்றங்கள்ன்றது
எனக்கு வராமல் வேறு யாருக்காவது போகிறது, இல்லை அது தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு நிலைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ சஞ்சலங்கள் என்பது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையிறது. ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் 9இல் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு வந்து மனோபலத்தையும் தைரியத்தையும் தருவார்கள். ஆனால் இந்த தைரியமே கொஞ்சம் அதிகப்படியான தைரியமாக மாறும் பொழுது அதுவே ஒரு பிரச்சனைக்கு வித்திட்டு விடும். அதனால் அந்த தைரியமும் ரொம்ப, அதாவது அதிகப்படியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதுவும் பிரச்சனை தான். அதனால் ரொம்பவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த முதல் 6 மாதங்கள் உங்களுக்கு அமையவிருக்கிறது. இப்போது தேர்ட் குவார்ட்டர் பார்க்கலாம். அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த நேரத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, 12ஆம் இடத்திற்கு திரும்ப போயிடுவார் சனீஸ்வரன். அப்போ 10ஆம் இடத்து பார்வை மாறுகிறது. செப்டம்பர் மாத மிடில் 10லேருந்து 11ஆம் இடத்துக்கு குரு மாறுவது ரொம்ப ரொம்ப விசேஷம்தான் உங்களுக்கு. அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ஆம் வீட்டில் ராகுவும் மாற்றங்கள் பெறுகிறார்கள். இது வந்து ஆகஸ்ட் மாதம் நடக்கிறது. அப்போ பெரிய மாற்றங்கள்னு ஒன்றும் சொல்ல முடியாது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும். இதே போல் தான் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு மனசில் ஒரு கோபம், வெறுப்பு இதெல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் நம்பிக்கை என்பது துளிர்விடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதாவது இப்போ சில முக்கிய புள்ளிகளுடன் பேசுவது, அது மாதிரி பேசுகிறதுனால எனக்கு தைரியம் மனசில் ஏற்படுவது, இதெல்லாம் வருது. இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள். அதாவது நீங்களே அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை எல்லாம் தருது இந்த ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மாதம். இதில் இந்த செப்டம்பர் மாதம் வரக்கூடிய மாற்றம் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அந்த 10ஆம் இடத்தில் குரு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அந்த 10 கூடிய குரு 11ஆம் வீட்டில் வருகிறார். ராகு கேது பெயர்ச்சி. இப்போ ராகு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் இருக்கும்போது ஒரு விதத்தில் அது என்ன நன்மையை தருதுன்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் தேடிட்டுருக்கேன், இப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பில் இருந்தீங்கன்னா அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள். இப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாற்றங்கள் வரும்போது, ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு ஹேர்பின் பெண்டு, அந்த ஹேர்பின் பெண்டில் போய் தான் நீங்கள் மலை மேலே ஏற முடியும். அப்போது அது திரும்பும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயத்தை கலக்கும். அது மாதிரி ஒரு எஃபெக்ட். ஏன்னா நமக்கு சில பெரிய மாற்றங்கள்லாம் வரும்போது அதில் கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அஃபெக்ட் ஆகலாம். ஆனால் அது நல்லது. அப்போது சில முக்கியமான மாற்றங்களை தந்து செப்டம்பர் மாதம் வரக்கூடிய குரு உங்களை நிலை பெற செய்யும். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருனால் உங்களுடைய பதவி உயர்வு, இல்லைன்னா நல்ல இடத்துல வேலைக்கு போகிறது, திருமணங்கள் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கும்போது அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சூடு பிடிப்பது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது அந்த 3 மாத காலங்களில் இருக்குது. அதாவது 3ஆவது குவார்ட்டர் சொல்கிற இடம். இது கொஞ்சம் நமக்கு அனீசினஸை கொடுத்தாலும் டெவலப்மெண்ட்ஸையும் கொடுக்குறது. கடைசி 3 மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கடைசி 3 மாதங்கள் பார்க்கும் பொழுது அக்டோபர் மாதம் முழுக்க சனி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். நவம்பர் மாதத்தில் தான் அவர் திரும்ப உங்கள் ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் செப்டம்பர், அக்டோபரில் நடக்கும். நவம்பர், டிசம்பரில் ஓரளவு கன்சாலிடேட் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்கிறது, தேவைக்கான வருமானம் வருகிறது, பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கிறது. இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது உங்களுக்கு. அதே நேரத்தில் வேலையில் அந்த ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த வேலை பளு என்பது சற்று அதிகமாகவும் கூடுதலாகவும் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நடந்தாலும் கூட பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு உறுதியாக என்ன சொல்ல முடியும்னா, இந்த முதல் 6 மாதங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. அடுத்த 3 மாதங்களில் நிறைய மாற்றங்கள். கடைசி 3 மாதங்கள் நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு ஓரளவுக்கு லைஃப்பில் பெட்டர்மெண்ட் ஆகுது, செட்டில் ஆகுது, லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடியது அந்த கடைசி 3 மாதங்கள் தான். அப்போ இந்த வருஷத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வெற்றி வாய்ப்புகள் கடைசியில் தான் ஏற்படுறது. அதனால் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக இந்த கோர்ட்டு, கேஸு, வழக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களை கொஞ்சம் தொல்லைப்படுத்தக்கூடிய ஒரு விதத்தில் அமையும். எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த முதல் 6 மாதம் நிறையா உடல் உபாதைகள், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் அதை பற்றியும் சற்று கவனம் கொள்ள வேண்டியது அவசியம்.
அதனால் கொஞ்சம் சோதனை மிகுந்த ஒரு ஆண்டாகத்தான் 2017 உங்களை வரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமையிறது. கடைசியில் நன்மைகள்லாம் ஏற்படுகிறது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமையிறது. இதுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு செய்யும் பொழுது குரு பிரீதி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம், சனி பிரீதி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இது 2 பேருக்குமான ஒரு பிரீதி அப்படின்னு சொல்லும் பொழுது திருச்செந்தூர் போயிட்டு வரதோ இல்லை திருவாலங்காடு போயிட்டு வரதோ ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமைகளில் வந்து தவறாமல் குருவுடைய கோயிலில் போயிட்டு நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது அது நல்ல பலனை தரும். பிரதோஷ கால தரிசனத்தை செய்யுங்கள், அது ரொம்ப உங்களுக்கு விசேஷமான நல்ல பலனை செய்து தரும். அதே போல் ஒரு முறையாவது சனீஸ்வரனுடைய ஸ்தலம், திருநள்ளாறு, அந்த மாதிரி சனீஸ்வரனுடைய ஸ்தலத்துக்கு சென்று, திருக்கொள்ளிக்காடு கூட பொங்கு சனி சிறப்பானது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சனீஸ்வரனுடைய ஸ்தலத்துக்கு சென்று வாருங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரீதியாக அமையும், நன்மையை செய்து தரும்னு சொல்லலாம். அதனால் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள், நிச்சயமாக நன்மைகள் ஏற்படும். கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திருமண தடைகள் எல்லாமே விலகி ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல ஆண்டாக இது அமைந்துவிடும். இத்துடன் இந்த தனுசு ராசி பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.